பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் வைல்டு கார்டு என்ட்ரியாக ஒரு 4 பேர் உள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வைல்டு கார்டு என்ட்ரியில் திவ்யா அவங்க வந்து தான் தலைவர் ஆயிட்டாங்க. அந்த தலை வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு சண்டை பிக் பாஸ்குள்ளே போயிட்டுருக்கு. என்ன சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீனுக்குமே பிரவீன் ராஜுக்குமே பயங்கரமான அடிதடை நடக்குது. இந்த அடிதடையில் வந்து ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக வந்து பிரிஜின் வந்து தடுக்க பார்க்குறாரு கமருதீனை. வந்து பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து பிரவீன் ராஜை அடிக்க போகிறாரு. பார்வதி மேட்ரு தான். அந்த மேட்ரை வச்சு தான் சண்டையே நடக்குது. சரி இது வந்து வந்து கமருதீன் வந்து கண்டிப்பாக பிரவீன் ராஜை அடிக்க போகிறாரு. ஆனால் அடிக்க போகிறதுக்கு முன்னாடி பிரவீன் ராஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த விஷயமே ஒரு ஃப்ராங்க் தான். ப்ராங்க் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ப்ராங்க் பண்ணால் தான் நல்லா முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க கமருதீனும் பிரவீனும். பிரவீன் வந்து என்னை அடிச்சிரு மச்சான், நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்ருக்கேன். ஏற்கனவே ஒரு படத்தில் 9 அடி வாங்கியிருக்கிறேன். அதெல்லாம் மக்கள் மத்தியில் பிரச்சனை ஆகல. இது நீ அடி, இப்போ அடித்து நான் உண்மையான ஒரு நடிப்பை காட்டுறேன் பாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இந்த ப்ராங்கை எத்தனை பேர் வந்து லைக் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல. பார்த்தீங்கன்னா சில பிரஜன் வந்து கமருதீனை பயங்கரமாக கட்டுப்படுத்துறாரு. இவ்வளோக்கும் காரணம் வந்து பிரஜன் தான் கமருதீன்கிட்ட வந்து உனக்கு இமேஜ் வெளியே கெட்டிருக்கு, அதை கொஞ்சம் அப்படி ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும்னா இந்த மாதிரி ப்ராங்க்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு. அதே போல் பிரவீன் ராஜ்கிட்டையும் பேசுகிறாரு. 2 பேருமே ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு சீனு பார்வதியை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே பார்வதிக்கு எனக்கும் தகராறு ஓடிக்கிட்டு இருக்கு, அது மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டையை போட்டிருக்காங்க. சண்டையை போட்டு ஒரு அலப்பறை பண்ணியிருக்கிறாங்க. கமருதீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இதை பார்க்கும்போது பிக் பாஸ் வீடு இந்த வாரம் கொஞ்சம் ஜாலியாக தான் போவோம் அப்படின்னு சொல்லுது. பார்த்தீங்கன்னா சாண்ட்ராலாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை போய் வீட்டு மச்சான் என்ன மச்சான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 நாள் பொண்ணுங்க உட்காந்து அழுவாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாரும் இது உண்மைன்னு நம்பிட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு கொடுமையே. பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யத்துக்காக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சுவாரஸ்யத்துக்காக ப்ராங்க் இப்படி ஆட பண்ணுவீங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்படி ஆடா ப்ரொமோ வேறு கொடுப்பீங்க, கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு வேறு கதறிட்டு கிடக்குறானுங்க. ஏன்டா கமருதீன் பாவம்டா.